இன்னைக்கு நாம C structures with functions, union, structure and union குள்ள இருக்க difference, enumeration எப்படி declare பண்ணது and enumeration என்ன பண்ணுது, enumeration structure and union குள்ள இருக்க difference பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம quiz குள்ள போலாம். First quiz. இந்த கோட் பாருங்க, நான் struct ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். struct டிக்ளேர் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த வேரியபிளை வெளியே வந்து கால் பண்ணியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட்ன்ற வேரியபிளை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடு வந்து ரன் ஆகுமா, இதில் என்ன நடக்கும், ஓகேங்களா? இதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கோடை வந்து ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின், which one of the following operators can be applied on structure variables? structure variable இப்போ நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணோம்னா அதுக்கு என்ன இது வந்து யூஸ் பண்ணுவோம், என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? டபுள் ஈக்குவல் டுவா, சிங்கிள் ஈக்குவல் டுவா, போத் ஆஃப் த அபவ், நன் ஆஃப் த அபவ். நம்ம ஸ்ட்ரக்சரில் வேல்யூ எப்படி அசைன் பண்ணுவோம்னு பார்த்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, predict the size of the union. இப்போ நான் இங்கே வந்து ஒரு யூனியன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்ட்டு எக்ஸு, கேரக்டர் அரே 8, அப்புறம் இன்ட்டு ஒய், 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இதில் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நம்மளோட யூனியனோட சைஸ் வந்து என்னென்னு வரும்? 12 16 8. நம்மளோட ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த சிமிலாரிட்டி பிட்வீன் ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனுமரேஷன்? மூணுத்துக்குமே இருக்க சிமிலாரிட்டி என்ன? இது மூணுமே எதை வந்து பேசிக்காக செய்யுது, ஓகேங்களா? மூணோட பேசிக் ஒர்க் என்ன? ஃபிஃப்த் கொஸ்டின், a structure can be nested inside another structure. ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சரை வைக்க முடியுமா? சிக்ஸ்த் கொஸ்டின், size of a union is the size of the longest element in the union. யூனியனோட சைஸ் வந்து அதுக்குள்ளே இருக்க எந்த பெரிய எலிமெண்ட்டோ அதோட சைஸா? எஸ் ஆர் நோ? ஸோ நீங்கள் நல்லா ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கண்டுபிடிங்க.